இன்று நாம் பார்க்க போவது அதிகாரம் 17. தலைப்பு சுத்தமாக இருத்தல். தேவன் இதை கவனிக்கிறார். இஸ்ரவேலர்கள் தங்கள் துணிகளை துவைத்து பாளையத்திலிருந்து சகல அசுத்தங்களையும் நீக்கும்படி தேவன் கட்டளையிட்டார். அவர்கள் மத்தியில் அவர் வரும்பொழுது எந்த அசுத்தத்தையும் அவர் பார்க்கக்கூடாது என்பதற்காக இப்படி செய்திருந்தார். இன்றைக்கு தேவன் நமது இல்லங்களின் வழியாகவும் கடந்து செல்கிறார். அசுத்தமான ஆரோக்கியமற்ற சூழலை கவனிக்கிறார். தாமதமின்றி நாம் நம்மை சீர்திருத்திக் கொள்ள வேண்டும். குழந்தையின் மனதில் நல்ல கோட்பாடுகளை பெற்றோர்கள் புகுத்த வேண்டும். இதை செய்ய வேண்டிய தேவனின் பிரதிநிதிகளாக பெற்றோர்கள் இருக்கிறார்கள். தம்முடைய பிள்ளைகளை தேவன் பெற்றோர்களிடம் ஒப்படைத்திருக்கிறார். இஸ்ரவேலின் பிள்ளைகள் ஆரோக்கியத்திற்கேற்ற பழக்கங்களுடன் வளர வேண்டும் என்பதை திட்டவட்டமாக பார்த்து கொண்டார். நமது இல்லங்களில் இன்று எந்த அசுத்தத்தையும் அனுமதிக்க மாட்டார். இதற்கேற்ப ஒரு கல்வியை உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுங்கள். சுத்தத்தை குறித்து உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பது ஆவிக்குரிய பாடங்களை சொல்லிக் கொடுப்பதாகும். மனதளவிலும் சரீரத்திலும் தாங்கள் சுத்தமாக இருப்பதையே தேவன் விரும்புகிறார் என்பதை பார்ப்பார்கள். தேவ கோட்பாடுகளை புரிந்து கொள்ள வழிநடத்தப்படுவார்கள். அவைகளை வாழ்க்கையின் அடிப்படையாக கொண்டு அதன்படி ஒவ்வொரு செயலையும் செய்வார்கள். திறந்த வெளியில் எப்பொழுதும் பயணம் செய்து கொண்டிருந்த இஸ்ரவேலர்களின் சுகாதாரத்தை தேவன் கவனமாக பார்த்து கொண்டார். இன்றைக்கு நாம் மூடப்பட்ட வீடுகளில் வசிக்கிறோம். இங்கு அசுத்தங்கள் தெளிவாக தெரியும். அவைகளின் தாக்கமும் நமக்கு இன்று அதிகமாக இருக்கும். இஸ்ரவேலர்களுக்கு கூறியிருந்ததையே தேவன் நமக்கும் சொல்லுகிறார். ஆரோக்கியத்தை காக்கும்படியாக அவர் கட்டளையிட்டிருந்தவைகளில் எதுவும் குறைந்து விடவில்லை. சுத்தம் காத்தல் நம் சுபாவமாகவே மாற வேண்டும். இல்லத்தில் அசுத்தமாக இருப்பது ஒரு பெரிய தவறு. இப்படி இருந்தால் இதன் தாக்கம் இருந்து கொண்டே இருக்கும். தவறான ஒரு கல்வியை கொடுப்பதாக இத்தாக்கம் அமையும். குழந்தை பருவத்திலிருந்தே பிள்ளைகளின் மனங்கள் சரியான திசையில் திருப்பப்பட வேண்டும். அவர்களது பழக்கங்கள் இதற்கேற்ப உருவாக்கப்படட்டும். சரீரத்திலோ உடையிலோ அசுத்தமாக இருப்பது தேவனுக்கு பிரியமில்லாதது என்பதை காட்டுங்கள். இதை தேவன் ஏற்றுக்கொள்வதில்லை. சரியான முறையில் உணவை உண்ணவும் கற்றுக் கொடுங்கள். பிள்ளைகளை இவ்விஷயங்களில் நாம் கவனித்து கொண்டே இருக்க வேண்டும். சுத்தமான பழக்க வழக்கங்கள் அவர்களது இயல்பான செயல்களாகவே மாறிவிடும். அசுத்தம் வெறுக்கப்பட வேண்டும். இச்சிறு கடமைகளும் அசட்டை செய்யப்படக்கூடாது என்பதை புரிந்து கொள்வது எவ்வளவு அவசியமானதாக இருக்கிறது. சிறு வயதில் பிள்ளைகள் ஏற்படுத்தி கொண்ட பழக்கங்களை சார்ந்தே அவர்களது எதிர்காலம் அமையும். அசுத்தத்தையும் ஒழுக்கமில்லாமையும் அனுமதிக்காமல் இருக்கும் பொழுது பிள்ளைகள் அதற்கேற்றபடி பக்குவப்படுகிறார்கள். தேவையான அறிவையும் பெற்று சொல்லப்பட்ட பாடங்களை மறக்காமல் மனதில் வைப்பார்கள். சுத்தத்தை விரும்பவும் அசுத்தத்தை வெறுக்கவும் கற்றுக் கொடுங்கள். சுத்தத்தையும் சுகாதாரத்தையும் நேசிப்பவர்களாக உங்கள் குணத்தை வளர்த்து கொள்ளுங்கள். எளிமையாகவும் சாதாரணமாகவும் பிள்ளைகளுக்கு உடை அணிவியுங்கள். அதிக நாட்கள் இருக்கக்கூடிய துணிகளை உபயோகியுங்கள். உடைகள் சுத்தமாக இருக்கட்டும். எவ்வகையான அசுத்தத்தையும் வெறுக்க கற்றுக் கொடுங்கள். எதை உண்பது, எதை குடிப்பது, எதை உடுத்துவது என்று தேவையில்லாத திட்டங்களை தீட்டுவதை விட்டுவிட வேண்டும். இதற்கென ஏறெடுக்கப்படும் பலமானது சுத்தமாக இருக்க செலவழிக்கப்படட்டும். இதில் என்னை தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள். பிள்ளைகளை பொம்மைகளை போல் எப்பொழுதும் வீட்டில் வைத்து கொண்டிருக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. சுத்தமான மணலிலும் நன்கு காய்ந்த நிலத்திலும் அசுத்தங்கள் இருப்பதில்லை. நமது சரீரங்களிலிருந்து வெளியேறும் அசுத்தங்கள் நம்மை தீட்டுப்படுத்துகின்றன. உடைகள் மாற்றப்பட வேண்டும். சரீரம் கழுவப்பட வேண்டும். இடத்தையும் சுத்தமாக வையுங்கள். பிள்ளைகள் பயன்பெறும் ஏதேனும் ஒன்றை செய்து கொண்டிருக்கபடி பார்த்து கொண்டால் முழு குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படும். ஏன் ஊழியக்காரர்களும் ஆசிரியர்களும் இதை பற்றி அதிகமாக பேசுவதில்லை? சரீர ஆரோக்கியத்திற்கும் நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் இது அத்தியாவசியமாக உள்ளது. குடும்பத்தின் பிள்ளைகள் தாங்கள் இல்லத்தின் ஒரு முக்கிய அங்கமாக தங்களை உணர வேண்டும். பார்க்க விரும்பப்படாத காட்சிகள் எதுவும் இல்லாதபடி பார்த்து கொள்ள வேண்டும். இது குறித்து அறிவுரை கொடுக்கப்பட வேண்டும். எந்த வகையான அசுத்தமும் நோயை வரவழைக்கக்கூடியதாக இருக்கும். வெளிச்சம் புகாத வீட்டின் மூலைகளில் கிருமிகள் தங்கும். சுத்தம் செய்யப்படாத குப்பையிலும் தூசியிலும் ஈரத்திலும் கிருமிகள் அதிகமாக வாழும்.
கெட்டுப்போகும் காய்கறிகளோ மரத்திலிருந்து விழும் இலைகளோ வீட்டருகே குவியலாக இருக்கக்கூடாது. அது கெட்டுப்போகும் பொழுதும் சுற்றி இருக்கும் காற்றையும் அது அசுத்தப்படுத்தும். அசுத்தமானது எதுவும் கெட்டுப்போய் கொண்டிருக்கிற எதுவும் வீட்டினுள் இருக்கக்கூடாது. சுகாதாரமாக பராமரிக்கப்படாத நகரங்களில் திடீரென நோயின் தாக்கமும் ஜுரமும் அநேகரை பாதித்தது. இதற்கு காரணம் ஏதேனும் ஒரு வீட்டில் கெட்டுப்போகும் தன்மையுடைய பொருட்கள் குப்பைகள் வீட்டின் அருகே விடப்படுவதுதான். இதுவே நோயை கொண்டு வந்தது என்பது பின் கண்டறியப்பட்டது. துல்லியமான தூய்மையும் சூரிய ஒளியும் நல்ல சுகாதாரமும் அவசியம். இல்லத்தில் இது கை கொள்ளப்பட்டால் நோய்கள் நெருங்காது. குடும்ப அங்கத்தினர் மன ரம்யத்துடனும் ஆரோக்கியத்துடனும் இருப்பர். தனிநபர் சுத்தம் ஆரோக்கியத்திற்கு அவசியம். சுத்தமாக இருப்பது ஆவிக்குரிய ஆரோக்கியத்திற்கும் சரீர ஆரோக்கியத்திற்கும் அவசியமானது. நமது தோலின் வழியாக தொடர்ந்து அசுத்தங்கள் வெளியேற்றப்படுகின்றன. தோலின் சிறு துவாரங்கள் சுத்தம் செய்யப்பட வேண்டும். தினமும் கழுவியும் குளித்தும் இத்துவாரங்கள் சுத்தம் செய்யப்படாவிட்டால் அவைகள் அடைக்கப்படுகின்றன. வெளியேறாத அசுத்தங்கள் உடலின் மற்ற அவயங்களை பாரப்படுத்துகின்றது. இந்த அவயங்கள் அசுத்தங்களை வெளியேற்ற முயல்கின்றன. காலையில் அல்லது மாலையில் குளிர்ந்த நீரில் குளிப்பது அநேகருக்கு நன்மையை தரும். சரியாக இது செய்யப்பட்டால் ஜலதோஷத்தை வரவழைக்காது. மாறாக அதிலிருந்து இது நம்மை பாதுகாக்கும். இவ்வாறு செய்வது நமது இரத்த ஓட்டத்தை அது துரிதப்படுத்துகிறது. தோலுக்கு பக்கத்தில் அதிகமான இரத்தம் கொண்டு வரப்படுகிறது. இரத்த ஓட்டம் சீராக்கப்படுகிறது. சரீரமும் மனமும் எழுச்சியூட்டப்படுகின்றன. சிந்தை தெளிவடைகிறது. தசைகள் உபயோகத்திற்கு ஆயத்தப்படுத்தப்படுகின்றன. இக்குளியலானது நரம்புகளை அமைதிப்படுத்துகிறது. செரிமான அவயங்களும் கீழ்வயிறும் பலமூட்டப்படுகின்றன. செரிமானமும் ஊக்குவிக்கப்படுகிறது. உடைகள் சுத்தமாக இருப்பது முக்கியம். தோலின் துவாரங்களின் வழியாக வரும் அசுத்தங்களை உடைகள் உறிந்து கொள்கின்றன. உடனுக்குடன் உடைகள் மாற்றப்படாவிட்டால் இக்கழிவுகள் மீண்டும் சரீரத்திற்குள் இழுத்து கொள்ளப்படுகின்றன. தூய்மைக்கு ஏதுவாக சுத்தமான சூழல் அமையும். பிள்ளைகள் தூங்கும் மெத்தைகளை நான் பல இடங்களில் கவனித்திருக்கிறேன். தாங்கிக் கொள்ள முடியாத அளவிற்கு துர்நாற்றம் அவைகளிலிருந்து வருவதை அனுபவித்திருக்கிறேன். பிள்ளைகள் கையாளும் அல்லது தொடர்பு கொள்ளும் எல்லா பொருட்களையும் சுத்தமாக வையுங்கள். இதனால் பிள்ளைகள் தூய்மையானவற்றை தேர்ந்தெடுக்க பழகிக் கொள்வார்கள். பிள்ளைகள் உறங்கும் அறைகள் சுத்தமாக இருக்கட்டும். விலையுயர்ந்த பொருட்களினால் அறைகள் அலங்கரிக்கப்படாமல் இருந்தாலும் பரவாயில்லை, சுத்தமாக இருக்க வேண்டும். சமநிலையுடன் கையாளுங்கள். சுத்தமும் ஒழுங்கும் கிறிஸ்துவ கடமைகள் ஆயினும் இதில் மட்டுமே தீவிரமாக இருந்துவிடக்கூடாது. இதைவிட முதன்மை வாய்ந்தவைகளை அசட்டை செய்துவிடக்கூடாது. இவ்விஷயங்களை மட்டும் கவனித்துவிட்டு மற்றவைகளை கவனிக்காமல் இருப்பதும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசம்பகம் செலுத்தி நீதியையும் இரக்கத்தையும் அன்பையும் அசட்டை செய்வதே போன்றதாகும். ஆமேன்.